சொல்லுமா என்ன? எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிலப்பதிகார களம். இன்றைய நிகழ்வு எண் 2212, நாள் 16 சூலை 2026, வியாழக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடவை 32. இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய குரலும் பொருளும் வழங்க இருக்கின்ற மாணவ மணிகளையும் நிகழ்ச்சியினுடைய இசைப்பாடல் வழங்க இருக்கின்ற இசைப்பாடகர்களையும் இந்நாள் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் குரல் வழங்குவதற்கு திவாசினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் திவாசினி. அதிகாரம் 12, நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று அன்றே பகுதியால் பார்ப்பட்டு உலக பெரியின் செப்பமுடையவன் ஆக்கஞ்சி தமிழ்ச்சி கேமா புடைத்து நன்றே தெரியின் மனைவி கந்தமாக்கத்தை ஒளிய விட தக்க சமன் செய்து செய்து கோடாமை காண்களை சொற்கோட்டம் இல்லாத சப்ப முறையில் உட்கோட்டம் ஒன்று பேணி வணிகம் செய்வதற்கு வணிகம் பேணி பிறவும் நம்பல் செய்யும்.
ஐயா குரலும் குரலும். நன்றி. இனி குரலை இசை வடிவில் வழங்க வருகிறார் வைரமங்கை தங்கம் சாய்ரா. வாருங்கள். அனைவருக்கும் இனிய மனமகிழ் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீத்தார் பெருமை இன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்தே வேண்டும் பணிவள் துணிவு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று இருமை வகை தெரிந்து இண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கின்றி உலகு உரனென்னும் தோற்றியால் ஓரையும் காப்பான் வரனென்னும் வைப்பு கோர்வித்து துவை ஒளி ஊரோசை நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலர்கு செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்களாத குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது குணமேனும் குன்றார் வெகுளி கணமேன் காத்தார் வெகுளி. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, சிறப்பு. இனி இன்றைய நிகழ்வு என் குரல் உட்பகை அதிகாரத்தினுடைய 2வது குரல். வாள் போல பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வெளிப்படையாக எதிரே வரும் பகைவர்களை விட உறவாடி கெடுக்க நினைப்பவர்களிடம் எச்சரியாக இருக்க வேண்டும். வாளை போல வெளிப்படையாக தெரியும் பகைவருக்கு அஞ்ச வேண்டாம். நண்பரை போல் வெளியில் காட்டி மனதில் பகைவராகவே இருப்போரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். இனி வரலாற்றில் இன்று ஜூலை மாதம் 16ஆம் நாள். இதே நாளில்தான் 622ஆம் ஆண்டு முகமது நபி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் தொடங்கினார். இது இஸ்லாமியர்களின் நாட்காட்டியினுடைய தொடக்கமாகும். 1661ஆம் ஆண்டு ஐரோப்பாவின் முதலாவது வங்கித்தாள் ஸ்வீடனில் வெளியிடப்பட்டது. 1769ஆம் ஆண்டு சான்டியோகோ நகரம் அமைக்கப்பட்டது. 1930ஆம் ஆண்டு எத்தியோப்பியாவின் முதலாவது அரசியலமைப்பு அதன் மன்னர் ஹைல் செலாசி வெளியிட்டார். 1955ஆம் ஆண்டு டிஸ்னிலாந்து பூங்கா கலிபோர்னியாவில் அமைக்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டு பிரான்சியும் இத்தாலியும் இணைக்கும் மோண்ட் பிளாங்க் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ 11 புளோரிடாவில் இருந்து ஏவப்பட்டது. இதுவே சந்திரனில் இறங்கவிருந்த முதலாவது மனிதரை ஏற்றிச் சென்ற விண்கலமாகும். 1979ஆம் ஆண்டு ஈராக் அதிபர் ஹசன் அல்பார் பதவியை துறந்ததை அடுத்து சதாம் ஹுசேன் அதிபராக பதவியேற்றார். 1990ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் 7.7 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் சற்று 1600 பேர் கொல்லப்பட்டனர். 1994ஆம் ஆண்டு ருவாண்டாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. 1995ஆம் ஆண்டு காங்கேசின் துறையில் விடுதலை புலிகளால் இலங்கை கடற்படையின் எடித்தாரா கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. 1994ஆம் ஆண்டு ஷூமேக்கர் லெவி 9 என்ற வால்வெள்ளி வியாழுடன் மோதியது. 1999ஆம் ஆண்டு ஜான் எப் கென்னடி இளையவர் அவரது மனைவி விமான விபத்து ஒன்றில் கொல்லப்பட்டார். 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு கும்பகோணத்தில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 94 இளம் குழந்தைகள் தீயிற்கருகி மாண்டனர். 2004ஆம் ஆண்டு மிலேனியம் பூங்கா சிகாகோவில் அமைக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு தென்கிழக்கு சீனாவில் இடம்பெற்ற கடற்சூறாவளியில் 115 பேர் கொல்லப்பட்டனர். இதே நாளில்தான் கர்நாடக இசை பாடகி TK பட்டம்மாள் அவர்கள் 2009ஆம் ஆண்டு காலமானார். தொடர்ந்து இசை பாடல் வழங்க வருகிறார் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா. வாருங்கள் ஐயா. அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். பாவலரேறு ஐயன் அவர்களுடைய காற்றொடு காற்றாய் உருக்கறந்திருந்தேன், கதிரொடு ஒளியாயிருந்தேன். காற்றொடு காற்றாய் உருக்கறந்திருந்தேன், கதிரொடு ஒளியாயிருந்தேன். ஊற்றொடு ஊற்றாய் உருவெளிப்பட்டேன், ஒழுகுவெள் அருவியாய் குதித்தேன். ஆற்றொடு ஆற்றாய் அகல்வழி நடந்தேன், ஆழியுள் கலந்துடல் பறந்தேன். நாற்றொடு நாற்றாய் நல்வயல் விளைந்தேன், நறுநெல் மணியென பொலிந்தேன், நறுநெல் மணியென பொலிந்தேன். மேலொளி வானில் முகிலொடு மிதந்தேன், மின்னலில் இடியினில் தெரித்தேன்.
காலொடி விசிம்பில் கண்ணிமை மீள காட்டிடை ஊழிவல் ஒளிர்ந்தேன். பால்வெளி மண்டில பாதையில் திரிந்தேன். பாழினுள் நெடுநாள் புதைந்தேன். வாளறி மெய்ப்பொருள் வாய்த்துயிர் கலந்து வாய்க்கொணா இன்புணர்ந்து இருந்தேன். தென்றலில் கலந்து பூவோடு மணந்தேன். தேன் என தும்பியில் புகுந்தேன். குன்றிடை குருவி குழாத்தொடு பறந்து குயிர்கிளி இசையொடு பேசி மென்றுமிழ் கோவில் மீன் வெளிப்பட்டு மேய்தரு பசும்புலாய் விளைந்தேன். தின்றமழ்ந்து அளிக்கும் மாவோடு மேவி திரிதரு விலங்கோடு தெரிந்தேன். அன்றையும் இருந்தேன் இன்றையும் இருந்தேன் ஆனபின் என்றையும் இருப்பேன். அன்றையும் இருந்தேன் இன்றையும் இருந்தேன் ஆனபின் என்றையும் இருப்பேன். ஒன்றையும் தவிராது உயிர் உணர்வு உடலாய் ஒன்றினில் ஒன்றாய் உயிர்ப்பேன். என்றையும் இல்லா இருள் நினைவு இல்லேன். என்றையும் பின்றையும் இருந்தேன். மன்றையும் நினைத்து மனத்தையும் குவித்து மலர்த்துமை தமிழாய் மணப்பேன். மன்றையும் நினைத்து மனத்தையும் குவித்து மலர்த்துமை தமிழாய் மணப்பேன். மலர்த்துமை தமிழாய் மணப்பேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பானது ஒரு பாடலை கேட்டதில் மன நிறைவு அடைகிறோம். இனி முதல் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி இரண்டாவது பகுதி நிகழ்ச்சியினுடைய இன்றைய சிறப்பு அழைப்பாளரை பற்றி ஒரு அறிமுகம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சிலப்பதிகார களம் நிகழ்வு எண் 2212 16 ஜூலை 2026 வியாழன், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடவை 32. சிறப்பு அழைப்பாளர் புரிஞர் ஈரா கதிரவன் அவர்கள். பள்ளிக்கல்வி சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி பட்டப்படிப்பு, அண்ணாமலை பல்கலைக்கழகம் பொறியியல் படிப்பு, இயந்திரவியல் துறைப்பாடம். பணி விவரம் அசோக் லைலண்ட் வெஸ்ட் மற்றும் கிராம்ப்டன் என்ற பல நிறுவனங்களில் பல்வேறு துறைகளில் முதன்மை பொறுப்புகளை வகித்து ஓய்வு பெற்றிருக்கிறார். தற்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் தொடங்கிய முதல் மொழி என்ற தமிழ் வளர்ச்சி அமைப்பில் நிறுவன உறுப்பினராகவும் அவ்வமைப்பின் மூலம் பல இலக்கிய பணிகளை செய்து வருகிறார். ஐயா இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சிலப்பதிகாரம் மறு வாசிப்பு. சிலப்பதிகாரத்தை ஏன் மீண்டும் வாசிக்க வேண்டும்? சிலப்பதிகாரம் 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட ஒரு காப்பியம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் ஏன் மீண்டும் வாசிக்கப்பட வேண்டும் என்ற வினாவிற்கே நாம் இன்று விடை அறிய நாம் இருக்கிறோம். மறுவாசிப்பு என்பது பழைய நூலை மீண்டும் படிப்பது மட்டுமல்ல, புதிய பார்வையுடன் இன்றைய சமுதாயத்தின் தேவைகளோடு ஒப்பிட்டு அதன் பொருளை மீன் உணர்வதே மறுவாசிப்பார். சிலப்பதிகாரம் காலத்தை கடந்த காப்பியம். ஐயா அவர்கள் இன்று வெகு விரிவாக அழகாகவும் எடுத்துரைக்க வருகிறார்கள். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியங்களில் 50 காப்பியங்களில் முதலிடம் வகிக்கிறது. இது ஒரு காதல் கதையோ பழிவாங்கும் கதையோ மட்டுமல்ல. நீதி, அறம், பெண்ணியம், அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, கலை, சமுதாய அமைப்பு ஆகிய அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் மாபெரும் வாழ்க்கை இலக்கியம். ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். ஐயா வாருங்கள், தற்போது களம் தங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை இந்த தளத்திலே எனக்கு நல்கியமைக்காக அமைப்பாளர்களுக்கும் நண்பர் திருக்குறள் காமராசர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதை பேச வேண்டும் என்று ஒரு கோடு போட்டு காட்டியது போல பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் கூறினார்கள். மிக அருமையான ஒரு, எதை நான் விரித்து சொல்வதாக இருக்கிறதோ அதை நீங்கள் சுருக்கி சொல்லி இருக்கிறீர்கள், அல்லது எதை இந்த நூல் விரித்து சொல்லி இருக்கிறதோ அதை நீங்கள் சுருக்கி சொல்லி இருக்கிறீர்கள். நான் பேச போவதில்லை. இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை மட்டுமே நான் எடுத்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். வாசித்தல் என்பது, கற்றல், வாசித்தல் இவையெல்லாம் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னம் இருந்தே கிடைத்த ஒரு சொல். நமக்கு பிச்சை புகினும் கற்றல் நன்றே என்றாள் பாட்டி. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாது கற்றல் நன்றே என்றான் பாண்டியன். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்றார் வள்ளுவர். ஒருவன் கற்க வேண்டும்,
எப்படி கற்க வேண்டும், தன் உயிர் மூச்சு உள்ளவரையும் கற்க வேண்டும் என்று நமக்கு நம் மரபணுவிலே கற்றல் என்ற ஒன்று இருக்கிறது. வாசிப்பு என்பது பொதுவாக இன்றைய தேதியிலே மாணவர்களிடையே வாசிப்பு என்பது மதிப்பெண் சம்பந்தப்பட்ட ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வாசிப்பு என்பது நமது கற்றலையும் சிந்தனை திறனையும் வளர்த்தெடுப்பதற்காக கற்க கசடர கற்க என்றார் வள்ளுவர். கசடர கற்பதற்காகவே மறுவாசிப்பு உள்ளாக்கப்படுகிறது. ஒரு நூல், சிலப்பதிகாரம் போன்ற ஒரு காப்பியத்தை நாம் வாசிக்க தொடங்கும் போது அந்த மொழி நமக்கு சற்றேறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் புழங்கிய மொழி. இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய பல சொற்கள் நமக்கு பழக்கத்தில் இல்லாத காரணத்தினால் அதை மலையேறுவது போல, சிலப்பதிகாரம் வாசிப்பது என்பது ஒரு மலையேறுவது போல சிரமப்பட்டுத்தான் வாசிக்க வேண்டும், ஆசுவாசப்படுத்தி கொண்டு மலையேற வேண்டும் என்பார்களே, அது போல வாசித்தல் என்பது சற்று சிரமமான ஒன்றாக கூட தோன்றும். பல செய்திகளை நாம் கடந்து சென்று விடுவோம், பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளாமலே கூட சென்று விடுவோம். கதை போக்கில், கதையின் சுவாரஸ்யத்திலே, அதன் இடையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை நாம் கடந்து சென்று விடுவோம், எளிதாக கடந்து சென்று விடுவோம். ஆனால் இளங்கோவடிகள் போன்ற ஒரு மாபெரும் புலவர், மாபெரும் கவிஞர், ஒரு அரசன் இளங்கோ அடிகள் எந்த ஒரு சொல்லையும் அங்கு தேவையின்றி பதிவிடவில்லை. சிலப்பதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது, அதை எழுதியதற்கான ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சிலப்பதிகாரம் மறுவாசிப்பு என்ற நூல் எனது கண்களிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் பேராசிரியர் தீசு நடராஜன், முனைவர் தீசு நடராஜன் என்பவர் எழுதியதாக அறிகிறேன். அந்த நூலை வாசித்தேன். அந்த நூலையே நான் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னர் வாசித்தேன். இப்பொழுது அந்த நூல் மறுவாசிப்பு என்ற நூலையே நான் மீண்டும் ஒருவரை வாசித்தேன். ஏராளமான வெளிச்சம். அந்த அணிந்துரையிலே, முகவுரையிலே ஒரு சில வரிகளை கூறியிருக்கிறார், அதை உங்களுடன் சொல்ல வேண்டும். நாம் வாசிக்கும் போது நமக்கு புரியாத சில பகுதிகள் இருக்கும் என்று சொன்னேன் அல்லவா? ஆசிரியர் கூறுகிறார், இடைவெளிகளின் ஊடே இன்னும் புதிதாய் ஒளி பாய்ச்சுகின்ற போது வெளிகள் மேலும் விசாலமடைகின்றன என்று சொல்லுகிறார். உங்களில் யாரும் இதனை செய்ய முடியும். புதிய வாசிப்புகளின் வீச்சுகள் எப்போதும் புதிய உயிர்ப்புகளின் மூச்சுகள் என்று சொல்லுகிறார். இப்படி வாசிப்பின் மறுவாசிப்பின் அவசியம், மறுவாசிப்பு எத்தகைய பலன்களை தரும் என்று சொல்லுகிறார். இந்த சமயத்திலே இந்த தருணத்திலே நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். ஏறத்தாழ் 100 ஆண்டுகள் அல்லது அதற்கு சில ஆண்டுகள் அதிகமாகத்தான் சிலப்பதிகாரம் சாமானிய மனிதர்களிடத்திலே புழங்கி வருகிறது. அதற்கு முன்னர் அது புலவர்கள் கைகளிலேயும் புரவலர்கள் கைகளிலேயும் மட்டுமே இருந்த ஒரு நூலாக இருந்தது. எளிய மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு, உவேசா போன்றவர்கள் வந்த பிறகு சாமானிய மனிதர்களுக்கும் அது பதிப்பிக்கப்பட்டு கடத்தப்பட்டிருக்கிறது. என் போன்றவர்கள் கைகளிலே சிலப்பதிகாரம் தழுவதற்கு அவர்கள் எல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அச்சுத்துறை ஒன்றது காரணமாக இருக்கிறது, உவேசா போன்ற பேரறிஞர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னர் தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட அரசியல் சமுதாய மாற்றத்தின் காரணமாக அதே சமயத்திலே இருந்த கம்பராமாயணமும் சிலப்பதிகாரமும் ஒன்றுடன் ஒன்று ஒரு முரணான ஒன்று அல்லது உரசலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒன்று என்று நான் கருதுகிறேன். வடக்க சார்ந்த ஒரு கதைப்புலம், அவர்களுடைய ஆதிக்கம், தென் திசை தாழ்த்தப்படுவது என்று கம்பராமாயணம் எடுத்து சொல்கின்ற அந்த காரணத்தினால், இன்னொரு புறம் வடக்கை வெற்றி கொண்ட ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரம் விளங்குகின்ற காரணத்தினால், இங்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண் தெய்வமாக உயர்த்தப்படுகின்ற ஒரு காரணத்தினால், சிலப்பதிகாரத்தை அதனை உயர்த்தி பிடித்தவர்கள், நான் பேரையே கூட சொல்லலாம், உயர்த்தி பிடித்த திராவிட சிந்தனையாளர்கள் அதிலே இருந்த பல புள்ளிகளை கடந்து சென்றிருக்கிறார்கள் அல்லது வெளியிலே கொண்டு வர தவறி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் தீசு நடராஜன் போன்றவர்கள் மார்க்சிய பார்வையுடையவர்கள். எதனையும் அந்த காலம், எந்த காலத்திலே ஒரு காப்பியம் எந்த காலத்திலே எழுதப்பட்டது, அந்த காலத்தின் சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழலிலே சிலப்பதிகாரம் உருவாக்கப்பட்டது, எழுதப்பட்டது, நமக்காக தரப்பட்டது என்பதையெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார். இந்த கதையை அவர் சொல்வதை விட இந்த கதையிலே இந்த கட்டுரை தொகுப்புகளில் ஏறத்தாழ 10 கட்டுரைகள் இருக்கின்றன. ஆனால் முதல் கட்டுரையில் சிலப்பதிகாரத்தை ஓரளவுக்கு சுருக்கமாக ஒரு 5-6 பக்கங்களிலே
சிலப்பதிகாரம் கதை போக்கினை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆனால் மீதி உள்ள பகுதிகள் அனைத்தும் சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலம் எப்படிப்பட்டது, அந்த காலத்தில் இருந்த சமூக சூழல் எப்படிப்பட்டது, இதைத்தான் அவர் எடுத்து சொல்லுகிறார். குறிப்பாக அந்த காலத்திலே இருந்த அவர் சொல்லக்கூடிய ஒரு 4-5 களங்களை பற்றி சொல்லுகிறார். வர்க்கம் வர்ணம் என்று மார்க்சிய பார்வை இருக்கின்ற எவருமே அதை கடந்து செல்ல முடியாது. வர்க்கம், அந்த காலத்தில் இருந்த வர்க்கம், மக்களிடையே காணப்பட்ட வர்க்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது, வர்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லுகிறார். அதை பற்றிய ஒரு சில விளக்கத்தோடு துவங்குகிறார். சிலப்பதிகார காலத்திலே வர்ணம் என்பதற்கான டெபினிஷன் என்று சொல்லுவோம் அல்லவா, சிலப்பதிகாரத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பாக கூறுகிறார். வர்ணம் என்பது பிறப்பின் அடிப்படையிலான மரபு வேலை பங்கீடு, தீண்டல், அதன் அடிப்படையிலே முக்கியத்துவம், புனிதத்துவம், சமய அங்கீகாரம், சமூகத்தை பிரித்தல் போன்றவை வைதிக சமயத்தின் பிரத்யேகமான மரபும் மாண்பும் ஆகும் என்று கூறுகிறார். அந்த அடிப்படையிலே 3 வர்ணங்களாக சொல்லுகிறார். 4 வர்ணம் என்று சொல்லப்பட்டாலும் கூட சிலப்பதிகாரத்திலே 3 வர்ணங்கள் மட்டுமே பேசப்படுகின்றன என்று தீசு நடராஜன் அவர்கள் கூறுகிறார்கள். அந்தணர், அரசர், வணிகர் என்று சொல்லுகிறார். அங்கே வேளாளர்கள் சுட்டிக்காட்டப்படவே இல்லை. போகிற போக்கிலே ஒரு சில இடங்களிலே ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கும் போது, பூம்புகாரிலிருந்து மதுரைக்கு பயணிக்கும் போது வேளாண்மை செய்கின்றவர்களை காட்டுகிறார்களே தவிர வேளாளர்கள் என்று எவரையும் இங்கே குறிப்பிட்டு காட்டவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறார் ஆசிரியர் அவர்கள். சிலப்பதிகார காலத்திலே வேளாளர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பதை கோடிட்டு காட்டுகிறார். மாதவியின் அரங்கேற்றம் நிகழ்கிறது. மாதவியின் அரங்கேற்றத்திலே செல்வந்தர்கள், அரசர்கள் வருகிறார்கள், அரசலங்குமரர்கள் வருகிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு வணிகர்கள் வருகிறார்கள், கோவலன் வருகிறான். வேளாளர்கள் வந்ததாக குறிப்பு இல்லை என்று சுட்டி காட்டுகிறார். இளங்கோவடிகள் நினைத்திருந்தால் அது சேர்த்திருக்க முடியும். ஆனால் அப்படி அந்த சூழல் இல்லை என்பதற்காக வேளாளர்கள் அங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை என்று அதை குறிப்பிட்டே சொல்லுகிறார். இதை சொல்லி வர்ணங்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த உரசல், முரண்பாடு, உறவு ஆகிய 3ஐயும் இதிலே விளக்குகிறார். அரசர், அந்தணர், அரசர், வணிகர், அந்தணர், வணிகர் ஆகிய இந்த 3 வர்ணங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பேதங்கள், உறவுகள், உறவு முறைகள் அல்லது முரண்பாடுகள் ஆகியவற்றை எல்லாம் இவர் எடுத்து சொல்லுகிறார். அதற்கான காரணங்களை அவர் சொல்லுகிறார். தீசு நடராஜன் அவர்களின் பார்வையிலே இளங்கோவடிகள் அவர் குற்றமே சாட்டுகிறார். இந்த நூலிலே அவர்களது பார்வையிலே சிலம்பில் வர்ணபேத சார்பு நிலை ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். அடிகளை அவர் குற்றம் சாட்டுவதாகவே நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். உழவு தொழில் இதிலே முன்னிலைப்படுத்தப்படவில்லை, வேளாளர்கள் எங்கும் பேசப்படவில்லை, 5வது படிநிலை பற்றிய பேச்சே கிடையாது என்று சொல்லுகிறார். அதை போல அரசர், வணிகர் இவர்கள் கூட இருந்த முரண்பாடு, ஒருவரை ஒருவர் உயர்த்த முயல்வதும் தாழ்த்த முயல்வதும் போன்றவை ஏற்பட்டதையெல்லாம் அவர் சொல்லுகிறார். இது தவிர வர்க்கங்கள் என்று சொல்லுகிறார். இங்கேதான் அவருடைய மார்க்சிய பார்வை வருகிறது. பொதுவாக மார்க்சியம் சார்ந்தவர்கள் வர்க்க பார்வை என்று சொல்வார்கள். வர்க்க பார்வையை பற்றி ஒரு சில வரிகள் கூறுகிறார். தனி சொத்துடைமை, வேலை பங்கீடு, உற்பத்தி திறன் விளைவாக தோன்றிய சமூக பிரிவுகள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் இருப்பவன், முதல் இல்லாதவன், முதலாளி, தொழிலாளி என்று தான் சொல்ல வேண்டும். இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவு, மோதல், ஒற்றுமை, முரண்பாடுகள் இவற்றையெல்லாம் அவர் சொல்லுகிறார். வணிக வர்க்கத்தின் இயங்கு நிலைகளில் மிகவும் முக்கியமானது, ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார். இது நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். வணிக வர்க்கத்தின் இயங்கு நிலைகளில் மிகவும் முக்கியமானது அது இடம், நிலம் என்ற வரம்புகளை கடந்து சமூக பொருளாதார நலன்களோடு கூடிய உறவுகளை தன்னுடன் ஏற்படுத்திக் கொள்வது என்று சொல்லுகிறார். நாம் திரைப்படங்களிலே பார்த்திருக்க கூடும். எம்.ஆர். ராதா சொல்வார், பணக்காரங்கள்லாம் ஒரே கட்சிடா அப்படின்னு சொல்வார் ஒரு சினிமால. அது போல வணிக வர்க்கம் என்பது இடம், நிலம் என்ற வரம்புகளை கடந்து சமூக பொருளாதார நலன்களோடு கூடிய உறவுகளை தன்னுடன் ஏற்படுத்திக் கொள்வது என்று இதற்கு கூறுகிறார். இதற்கு அவர் உதாரணத்தை சொல்லுகிறார், எடுத்துக்காட்டுகளை சொல்கிறார். சிலப்பதிகாரத்திலே கோவலன் மதுரையை சென்றடைகிறான். தனது கைச்சிலம்பை எடுத்து, கால் சிலம்பை எடுத்து, மனைவியின் கால் சிலம்பை விற்று பொருள்
இழந்த பொருளை ஈட்டுவேன் என்று சபதம் எடுத்து கொண்டு வருகிறான் அல்லவா? அப்போது மதுரை சென்ற கோவலன் தன் குலத்தவர்களை சந்தித்து வருவதாக கூறுகிறான். அங்கே போய் நேராக நான் விற்பனை செய்து வருகிறேன் என்று சொல்லவில்லை, தன் குலத்தவர்களை சந்தித்து வருகிறேன் என்று கூறுகிறான். அதை போல கவுந்தியடிகள் மாதிரி இடத்திலே அடைக்கலமாக கொடுக்கும்போது சொல்லுகிறாள், இடைக்குலமடந்தே அடைக்கலம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். தாயும் நீயேயாகி தாங்கு என்று சொல்லுவார். அப்பொழுது அவர் சொல்லுவார், இவருடைய தந்தையை இவரது தந்தையின் பெயரை கேட்டால் இவரது குலத்தவர்கள் எதிர்வந்து அழைத்து செல்வார்கள் என்று சொல்வார். அப்படி அந்த வணிக குலத்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த நாடு கடந்த எல்லைகள் கடந்து செயல்படக்கூடிய அவர்களது உறவு, இயல்பு ஆகியவற்றை சொல்லுகிறார். இதையெல்லாம் சொன்ன பிறகு சிலம்பிலே மறையோர் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. விவாதத்துக்கோ சர்ச்சைக்கோ இட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் இதை பேசவில்லை. இந்த நூலிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலம்பில் மறையோர் என்று ஒரு பெரும் அத்தியாயம் எழுதுகிறார். பல இடங்களில் இதை தொட்டு காட்டிக் கொண்டே செல்லுகிறார். சிலம்பிலே மறையோர் பலர் வருகிறார்கள். முக்கியமான பாத்திரங்கள் என்று சொல்லும்போது கோவலன், கண்ணகி, மாதவி என்று 3 முக்கியமான பாத்திரங்கள். துணை பாத்திரங்களாக பல பாத்திரங்கள் வருகின்றன. சேரன் அரசர்கள் என்று சேரன் வருகிறான், பாண்டியன் வருகிறான், மாதவியின் அரங்கேற்றத்திலே சோழன் இளவரசன் வருகிறான். இப்படி பலர் இருந்தாலும் கூட முக்கியமான பாத்திரமாக கதை முழுக்க வியாபித்து வரக்கூடிய ஒரு பாத்திரமாக மாடலன் வருகிறான். காதலின் தூதுவனாக கோசிகமாணி வருகிறார். அரசரோடு நட்பு கொண்டவராகவும் பொருள் பெறுபவராகவும் வைதிக சமய சொல்லாடல்களுடனும் வருபவராக மாடலன் வருகிறார். நேரடியாக இல்லை என்றாலும் கருத்தியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இளங்கோவடிகள் நமக்கு இதை சுட்டி காட்டுகிறார் என்று தீசு நடராஜன் அவர்கள் சொல்லுகிறார். அரசர், வணிகர் ஆகிய இருவருமே அந்த அறையோர்களை போற்றுகிறார்கள். கோவலன் ஒரு வணிக குலத்தை சார்ந்தவன். ஆனால் கோவலன் அவர்களுக்கு அந்த கீரிப்பிள்ளை கதை ஒன்று வரும். அந்த செல்லா செல்வ, கருணை மறவ, இல்லோர் செம்மல் என்றெல்லாம் மாடலன் பாராட்டும் போது 3 கதைகளை சொல்லுவான். கருணை செம்மல் என்றெல்லாம் 4 கதைகளை சொல்வான். அந்த கதைகளிலே 2 கதைகளிலே அவன் கோவலன் மறையோர்களுக்கு செய்த உதவியை சுட்டி காட்டுகிறான். ஆக அரசர்கள், வணிகர்கள் ஆகியோர் மறையோர்களுக்கு செய்த உதவிகளை எடுத்து காட்டுகிறார்கள். அதை போலவே தீ, போர் ஆகிய 2 சூழல்களிலுமே சிலப்பதிகாரத்திலே மறையவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. மதுரையை எரிக்கும் போது கண்ணகி சொல்லுகிறாள், பார்ப்பார் அந்தனர் பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பண்டிர் மூத்தோர் குழவி இவர்கள் தடுத்து தீத்திரத்தோர் பக்கமே காய்க என்று சொல்வார். ஆக அங்கே பார்ப்பனர்கள் என்று அறியப்படுகின்ற மறையோர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. அதை போல சேரன் செங்குட்டுவன் வடநாடு நோக்கி போருக்கு செல்லும் போது அங்கே முனிவர்கள் வருகிறார்கள். வழியிலே நீலகிரியிலே அவனை சந்திக்கிறார்கள். சந்தித்து, நீ செல்லுகின்ற இடத்திலே ஏராளமான மறையோர்கள் இருப்பார்கள், வேதம் கற்றவர்கள் இருப்பார்கள், அவருக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாதவாறு நீ உறுதிமொழி தர வேண்டும் என்று அவனிடத்திலே ஒரு வாக்குறுதி பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு செல்வதாக காட்டுகிறார். ஆக சிலப்பதிகாரத்திலே இவர்களுக்கு ஒரு தனி சிறப்பிடம் தரப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். மறை ஓதுதல், பரப்புதல், பாதுகாப்பு தேடுதல், பிற வர்க்கத்தாரிடமிருந்து பொருள் பெறுதல், இவை அவர்களது நடைமுறையாக இருந்தது. முக்கியமாக மறை ஓதுதல், மறை பரப்புதல் என்று அவர்கள் ஒரு வைதிக மரபு சார்ந்த ஒரு மதத்தை தமிழகத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த இடத்திலே இன்னொன்று சொல்ல வேண்டும். மறையோர்கள் என்று சொன்னதனால் அவர் இன்னொரு கருத்துக்களை கூட அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஒரு குற்றத்தை செய்கின்றவன் யார் என்று சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்ததில்லை என்று கூறுகிறார். சட்டம் பொதுவானதாக இருந்ததில்லை. குற்றத்தை எவர் செய்கிறார் என்று பார்த்து அதற்குரிய தண்டனை தரப்பட்டது. குற்றத்தை வழங்குபவனுடைய மனோநிலை அந்த நோக்கத்திலேயே இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார். இது விவாதத்துக்குரியதாக, சர்ச்சைக்குரியதாக மாறிவிடுமோ என்ற அச்சம் இருந்தாலும் கூட சிலப்பதிகாரத்திலே காட்டப்பட்ட, சொல்லப்பட்ட செய்திகள் அதை இந்த இடத்திலே ஒரு மார்க்சிய பார்வையோடு, நடுநிலையோடு எடுத்து தீசு நடராஜன் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார். எடுத்துக்காட்டாக சில கதைகளை சொல்லுகிறார். கோவலன் கொல்லப்படுகிறான். கண்ணகி அழுது திரிந்து
மதுரை மாநகர் நோக்கி அரசவை நோக்கி ஓடுகிறாள். அங்கே செல்லும் போது சென்று நீதி கேட்கிறாள். கொல்லப்பட்டவன் தன் கணவன் ஒரு கள்வன் என்று பொய்க்குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் என்று அரசனிடத்திலே சென்று வாதிட்டு அவனிடத்திலே நீதி பெறுகிறாள். ஆனால் அதே கதையிலே அதனுடைய முன்பகுதியிலே இன்னொரு கதை மதுரை காண்டத்தில் வருகிறது. மதுரை காண்டத்தில் வருகிறது. பராசரன் கதை, வார்த்திகன் கதை என்றெல்லாம் வரும். அந்த கதைகளிலே அவர் சொல்லுகிறார், அரசன் தவறான நீதி தருகிறான். வார்த்திகன் பராசரன் என்பவனுடைய தவறாக தண்டனை அளித்து விடுகிறார்கள். போர் வீரர்களை அவனை சிறைப்படுத்தி விடுகிறார்கள். உடனே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கோயில் கதவு தானாக மூடிக்கொள்ளுகிறது. அரசன் கேள்விப்பட்டு அரசன் ஓடி வருகிறான். தனது மார்பு நிலமகள் மீது படுமாறு கீழே விழுந்து வணங்கி மன்னிப்பு கோருகிறான் என்று ஒரு இடத்திலே தண்டனை தருகிறான். தவறென்று தெரிந்த பிறகு உயிரை நினைத்துக் கொள்கிறான். ஆனால் அந்த இடத்திலே கோயில் கதவு மூடவில்லை. பாதிக்கப்பட்டவர் வந்து நீதி பெறுவதற்காக வாதிட்டு நீதி பெறுகிறாள். இன்னொரு இடத்திலே கேள்விப்பட்டதும் கோயில் கதவுகள் மூடப்படுகின்ற தானாக மூடிக்கொள்வதாக கதை சொல்லுகிறது. மன்னன் ஓடோடி வருகிறான். தவறிழைத்து விட்டோம் என்று மார்பு தரையில் பட மன்னிப்பு கேட்கிறான், விழுந்து கேட்கிறான். இது இப்படி தவறு செய்கின்றவர்கள் யார் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் என்பதற்கு தகுந்த மாதிரி அரசன் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறான் என்று இந்த இடத்திலே குற்றம் சாட்டுகிறார். அத்தகைய சூழல் இருந்தது. குற்றம் சாட்டுகிறார் என்பது அந்த காலத்திலே இருந்த சூழல். சாதிக்கு ஒரு நீதி என்று கூறலாமோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒரு சூழல் இருந்ததாக சொல்லுகிறார். அந்த சூழல் குற்றமும் தண்டனையும் என்று கூட ஒரு தலைப்பிலே இதை இன்னும் சற்று விரிவாக எடுத்து சொல்லுகிறார். அந்த குற்றமும் தண்டனையும் என்பது நாம் கேள்விப்பட்டது ஒரு அருமையான ஒரு ரஷ்ய நாவல். டஸ்டாவெஸ்கியின் குற்றமும் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் என்று ஒரு நாவல் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே குற்றமும் தண்டனையும் என்ற தலைப்பிலே ஒரு 8 அல்லது 10 பக்கங்கள் எழுதுகிறார் இந்த இடத்திலே தீசோ நடராஜன் அவர்கள். அந்த குற்றங்கள் எப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, எத்தகைய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார். முத்தாய்ப்பாக 2 வரிகள் சுவை கருதி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அது மிக அருமையாக எழுதியிருக்கிறார். தண்டனையே குற்றம், குற்றத்துக்கு தண்டனை. அதாவது கோவலனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்பட்டு விட்டான். கொலை தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அவன் மரண தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டான். ஆக அது தண்டனை. ஆனால் கண்ணகி வருகிறாள், நீ கொடுத்த தண்டனையே குற்றம் என்று சொல்லுகிறாள். அதுதான் அந்த இடத்திலே மிக அருமையாக 2 வரிகளிலே அந்த மதுரை காண்டத்தின் சிறப்பை எடுத்து சொல்லுகிறார். தண்டனையே குற்றம், குற்றத்துக்கு தண்டனை என்று. அதே இடத்திலே அவர் தன்னுடைய கருத்துக்களாக இங்கு சில இடங்களிலே பதிவு செய்கிறார். சிலம்பின் சில பகுதிகள் பகவத்கீதை போன்றவை வருணாசிரம் அடிப்படையில் தண்டனை தருகின்றன என்று அதை விரிவாக எடுத்து சொல்லுகிறார். அதை போல யாதொரு குற்றமும் செய்யாத ஒரு பொற்கொல்லன் குற்றம் செய்தான், யாதொரு குற்றமும் செய்யாத 1000 பொற்கொல்லர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள் வெற்றிவேறு செழியனால். அதை அவர் சுட்டி காட்டுகிறார். எந்த தவறு செய்தான்? ஒரு பொற்கொல்லன் தண்டனை தவறு செய்தான், பொய் கூறினான், கோவலனை கொலைப்படுவதற்கு காரணமாக இருந்தான். ஆனால் எந்த காரணம் தொட்டு 1000 பேரை பலி கொடுத்தார்கள் என்று, பொற்கொல்லர்கள் 1000 பேருக்கு எப்படி பதில் கொள்ளப்பட்டது என்று சொல்லுகிறார். மதுரை தீயை சொல்லுகிறார். மதுரை தீயிலே அளிக்கப்பட்ட விலக்கு அதை பற்றி சொல்லுகிறார். வம்பப்பரத்தன் என்பவன் ஒரு பெண்ணை அவதூறாக சொல்லுகிறான். கண்ணகியும் மாதவியும் நடந்து வரும்போது இவர் இருவரும் உங்கள் குழந்தை உடன் வயிற்று பிறந்தோர் கணவன் மனைவி ஆவதுண்டு என்று சொல்லி கிண்டலாக பேசிவிடுவான். அதற்காக முதுபெரும் நெறியாக முள்ளுடை காட்டில் முதுபெரும் நெறியாக என்று சபித்து விடுவார் கவுந்தியடிகள். அதை சொல்லுகிறார். அந்த இடத்திலே ஒரு வாயால் சொன்ன சொற்கள் அதற்கு அவன் நரியாக மாற்றி விடுகிறார் கவுந்தியடிகள் என்று. இப்படி குற்றம் செய்தவனின் சமூக தகுதி, தண்டனை விதிப்பவனின் மனநிலை ஆகியவற்றை கொண்டே குற்றங்களுக்கான தண்டனைகள் விதிக்கப்பட்டன என்று நம்மிடையே இங்கே ஐயா நீதியரசர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தண்டனை குற்றம் செய்தவனின் சமூக தகுதி, தண்டனை விதிப்பவன் மனநிலை ஆகியவற்றின் அடிப்படையிலே வழங்கப்பட்டது சிலப்பதிகாரன் காலத்தில், சட்டத்தின் அடிப்படையால் அல்ல என்று கூறுகிறார். அதுதான் அவர் சொல்ல வரக்கூடியது.
சட்டத்தின் ஆட்சி அங்கு நிலவவில்லை என்பதைத்தான் கூறுகிறார். இது அவர் காட்டுகின்ற இந்த ஆசிரியர் நூலாசிரியர் காட்டக்கூடிய ஒரு புது பார்வையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை போல குற்றம் தண்டனை என்பதை போல பரிகாரம் பிராயச்சித்தம் என்பதற்கும் கூட அவர் விளக்கம் தருகிறார். மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியவை. இப்படி சொல்லக்கூடியவர் சிலம்பிலே இருக்கக்கூடிய சமய அரசியல், நாம் கடந்து செல்லக்கூடிய பல விஷயங்களை அவர் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். சிலப்பதிகாரத்திலே இருக்கக்கூடிய சமய அரசியல் என்று சொல்லுகிறார். அந்த காலகட்டத்திலே சமணம் பேசப்பட்டது, சமணம் தழுவப்பட்டிருந்தது. மக்கள் ஏராளமான ஒரு சமண மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள், ஏராளமான ஒரு பௌத்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அதே போல அப்பொழுதுதான் வைதிக மதம் தமிழகத்துக்குள் நுழைய தொடங்கியதற்கு என்று அவர் கூறுகிறார். வைதிக மதம் தமிழகத்துக்குள்ளே நுழைய தொடங்கியது. ஆக முனை மழுங்கி கொண்டிருந்தது சமண மதமும் பௌத்த மதமும். அவை தன்னுடைய வீரியத்தை இழந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே வைதிக மதம் கோலோச்ச தொடங்கியது. சேரன் செங்குட்டுவன் ஒரு பெண்ணை தெய்வமாக மாற்றுகிறான், உயர்த்துகிறான். எந்த இடத்திலாவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா, பார்த்திருக்கிறோமா கடவுள் மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கதையிலே சொல்லுகிறார். ஒரு பெண், சாமானியமான பெண், அங்கம் இழந்த பெண், ஒரு முலை அருந்த பெண், கோபத்திலே இருக்கிறாள், கணவனை இழந்தவள், கைம்பெண். இந்த ஒரு காலத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கோம், கைம்பெண் எதிரே வருவதையே தீய சகுனமாக நினைத்துக் கொண்டிருந்த சமுதாயமாக இருந்தது இது. ஆனால் அவளை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறார். அவளை தெய்வ நிலைக்கு உயர்த்துவதற்காக சேரன் வடக்கு நோக்கி போரிட்டு செல்லுகிறான். கல்லெடுத்து கொண்டு வருவதற்காக போர் தொடுத்து செல்லுகிறான். இதையெல்லாம் அவர் சமய அரசியல் என்ற தலைப்பிலே சொல்லுகிறார். அந்த காலத்திலே இருந்த சமய நிலைமை எப்படி இருந்ததுன்னு. சிலப்பதிகாரத்திலே சமயத்துக்கு, குறிப்பாக வைதிக சமயத்துக்கு தரப்பட்ட முக்கியத்துவத்தை பற்றியும் சொல்லுகிறார். மாங்காட்டு மறையோன் என்பவன் ஒரு சில காட்சிகளிலே வருவான். மதுரையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் சென்று கொண்டிருப்பார்கள். வழி தெரியாமல் ஒரு இடத்திலே பாதை மூன்றாக பிரியும். அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கும் போது ஒரு மாங்காட்டு மறையோன் வருவான். அவன் சொல்வான், இந்த வழியிலே போனால் வெறும் காடு இருக்கும், இந்த பக்கத்திலே போனால் காடு இருக்கும், விலங்குகள், வன விலங்குகளும் இருக்கும், நீ இன்னொரு பாதையிலே சென்று விடு, சூலம் போல இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த பாதை, அந்த மூன்றாவது பாதையிலே சென்று விடு, அந்த பாதை உனக்கு எளிதாக உன்னை மதுரை கொண்டு சேர்க்கும் என்று சொல்வான். அவன் அந்த கதையின் மூலம் சொல்ல வரக்கூடிய அந்த காட்சியின் அவசியம் என்பது இவ்வளவுதான், வழிகாட்டுவது என்பதுதான். ஆனால் அவனுக்கு 200 வரிகள் எழுதி கொடுத்திருக்கிறார் இளங்கோவடிகள். 200 வரிகள் மாங்காட்டு மறையோன் பேசுவான். அவன் வரும்போதே கூட வாழ்க எங்கோ மன்னவன் பெருந்தகை என்று பாடிக்கொண்டே வருவான். வாழ்க எங்கோ மன்னவன் பெருந்தகை, பொருத்தமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் வாழ்க எங்கோ மன்னவன் பெருந்தகை என்று சொல்லுகிறான். அதாவது தான் மன்னனுக்கு அணுக்கமானவன் என்பதை தெரிவித்துக் கொள்வதை போல. எனக்கு ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் நினைவுக்கு வந்தது. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக அப்படி சொல்லுகிறான். அரசர்களுக்கு அணுக்கமாக இருப்பதாக காட்டிக் கொள்கிறான். 200 வரிகள். அந்த 200 வரிகளிலே பெரும்பாலானவை கவுந்தி அடிகளுடன் அவன் வாக்குவாதத்திலே, தர்க்கத்திலே ஈடுபடுகிறான். தம் மதம் சிறந்தது, எம்மதம் சிறந்தது, உன்மதம் சிறந்தது என்று அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதம் இருக்கிறது. இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து சமயத்தை பற்றி சொல்லுகின்ற போது கோவலன் இறந்து விடுகிறான். கண்ணகிக்கு சிலை எழுப்பப்படுகிறது, கண்ணகிக்கு கோயில் எழுப்பப்படுகிறது. கோவலன் மரணத்துக்கு பிறகு 6 பேர் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார்கள். மாதவி சமண மதத்தை, பௌத்த மதம் சார்ந்து செல்லுகிறாள். ஆசிவக மதத்தை சார்ந்து செல்லுகிறார் கோவலனின் தந்தை. கண்ணகியின் தந்தையும் தாயும் சமண மதம் சார்ந்து செல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் 6 பாத்திரங்களை சுட்டி காட்டுகிறார். இந்த பாத்திரங்கள் எவையுமே வைதிக மதம் சென்று சேரவில்லை என்பதையும் கோடிட்டு காட்டுகிறார் இந்த இடத்திலே. ஆனால் எவருமே வைதிக மரபை சேரவில்லை. அதே சமயத்திலே அடிகளார் அதற்கு பின்னர் பத்தினி தெய்வ வழிபாடு என்ற ஒரு புது வழிபாட்டு முறையை ஒரு மனிதன், ஒரு அரசன் உருவாக்குவதாக கூறுகிறார். ஆக 3 மதங்கள் மட்டுமே முக்கியத்துவம் பெற்றிருந்த ஒரு காலகட்டம். பௌத்த மதம்,
சமண மதம், வைதிக மரபு சார்ந்த வைதிக மதம் ஆகிய இந்த 3 மதங்கள் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அடிகள். என்ன காரணம் என்பதை நம் சிந்தனைக்கே விட்டு விடுகிறார் தீசு நடராஜன் அவர்கள். ஒரு மதம் தனது கரங்களை வெகு வேகமாக பரப்பி கொண்டு வருகிறது. 2 மதங்கள் இங்கே தனது முனை மழுங்குகின்றன. தனது ஆதிக்கம் அழிந்துபட்டு கொண்டிருக்கிறது. தனது இருப்பை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இன்னொரு மதம் வடக்கில் இருந்து வந்த ஒரு மதம் வெகு வேகமாக பரவுகிறது. அந்த சமயத்திலே அதற்கு ஒரு எதிர்நிலை வைப்பதை போல அடிகள் கண்ணகியை தெய்வமாக்குகிறார். சாமானிய மனிதன்தான் அவளை முதலிலே கண்ட குன்ற குறவர்கள் கண்ணகியை தெய்வம் என்று பாடுவது முதலிலே பாடுவது தெய்வமாக கூடியவள் என்று கவுந்தியடிகள் சொல்லலாம். அதற்கான இதிலே கூட மாலதி கூட சொல்லுவாள், குன்றக்குறவையிலே பாடுவார். அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது இவள் கொங்க செல்வி குடமலையாட்டி என்றெல்லாம் கூட சொல்வார்கள். ஆனால் அவள் மரணித்த பிறகு அவளை கண்ட குன்ற குறவர்கள் நாங்கள் ஒரு தெய்வத்தை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அரசி அதனை அங்கீகரிக்கிறாள், வேண்மாள் அங்கீகரிக்கிறாள். அரசன் என்ன செய்யலாம், இந்த கண்ணகியை, இந்த பத்தினி தெய்வத்தை நாம் எப்படி கௌரவப்படுத்தலாம், அங்கீகரிக்கலாம், எப்படி அவளை எப்படி சிறப்பு செய்யலாம் என்று கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், கங்கையிலிருந்து இமயத்திலிருந்து கல் கொண்டு வா என்று. ஆக அடிகளார் திட்டமிட்டு பத்தினி தெய்வமாக கண்ணகியை உயர்த்துகிறார் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுவது வைதிக மரபுக்கு எதிராக சாமானிய மனிதர்களின் அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், சாமானிய மக்கள் ஆகியோர் அவர்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வமாக பத்தினி தெய்வத்தை முன்னிறுத்துகிறார். அதை எந்தவித முரண்பாடும் இல்லாமல் செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கதை நெடுக மாடலன் உடன் இருக்கிறான். கண்ணகி கோயில் எழுப்பும் போது மன்னனின் அருகிலேயே இருக்கிறான். மாடலன் இருக்கிறான். மாடலன் ஒரு பெண்ணுக்கு, அதுவும் கைம்பெண்ணாக இருக்கக்கூடியவள், கணவனை இழந்தவள், முலையறுத்தவள், இவளுக்கு போய் நாம் தெய்வமாக ஆக்குகிறீர்களே என்று கேட்கவில்லை. போர் முடிந்த பிறகு கூட கங்கை கரையிலேயே கூட சென்று சந்திக்கிறான். கதையை சொல்லுகிறான். மீதி கதையை அவரிடத்தில் சொல்லக்கூடியது அவனாகத்தான் இருக்கிறான். மாதவி மடந்தை காணல் பாட்டு கனக விசேர்த்த முடித்தலை நெறித்தது என்று பாடலாம் சொல்லுகிறான். ஆக அவர்களுடைய அங்கீகாரத்துடனேயே அடிகளார் இப்படி செய்திருக்கிறார் என்ற ஒரு வாதத்தை தீசு நடராஜன் அவர்கள் வைக்கிறார். 3 மதங்கள், 2 மதங்கள் அழிந்துபட்டு வருகின்றன. ஒரு மதம் தனது இருப்பை உயர்த்தி கொண்டு செல்கிறது. அந்த நேரத்திலே அதற்கு எதிராக அதே சமயத்திலே முரண்பாடு இல்லாமல் இணக்கமாக இன்னொரு மதத்தை, இன்னொரு தெய்வத்தை, சாமானியர்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை உருவாக்குகிறார். அதை மன்னன் மூலம் உருவாக்குகிறார். அப்போது அதற்கு ஒரு மன்னன் மட்டுமல்ல, கயவாகு வருகிறான், இன்னும் பல மன்னர்கள் எல்லாம் வருகிறார்கள். அதற்கு பின்னர் அந்த தெய்வம் இங்கு மட்டுமல்ல, இலங்கையிலே வழிபடப்படுகிறது. இன்றைக்கு கர்நாடகா என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே எல்லாம் கூட கண்ணகிக்கான கோயில்கள் இருக்கின்றன. இன்று நாம் சொல்லக்கூடிய மாரியம்மன், பகவதி அம்மன், திரௌபதி அம்மன், பாஞ்சாலி அம்மன் போன்றவர்கள் எல்லாம் இந்த கண்ணகி அம்மன் என்ற பெயரின் மருவிய பெயர் அல்லது பெயர் மாற்றப்பட்ட கடவுளாக இருக்கிறது. ஆனால் சாமானிய மக்களின் தெய்வமாக கண்ணகி உயர்த்தப்பட்டாள் என்று இதை சொல்லுகிறார். ஆக அந்த விதத்திலே கண்ணகி தெய்வமாக ஆக்கப்பட்டது என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் தான் என்று இவர் நிறுவ வருகிறார். கண்ணகி மதுரையை எரித்தது சரிதானா என்ற கேள்வி நம் முன்னே எழும். நான் கூட கண்ணகி மதுரையை எரித்தது அறம் மீறிய ஒரு செயல் என்று ஒரு கட்டுரையை எழுதியிருந்தேன். பலரிடமிருந்து அதற்கான எதிர்கருத்துக்கள் வந்தன. ஒரு தவறு செய்தது மன்னனுக்கு தண்டனை. பொற்கொல்லன் உடன் இருந்தான், சாட்சியாக இருந்தான், அல்லது அந்த கொலையை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தான் என்று சொன்னால் தண்டனை தரப்படக்கூடியவர்கள் வேண்டியவர்கள் 2 பேர் தான். ஆனால் மதுரை மாநகரமே எரிக்கப்படுகிறது. நாம் இன்றைய காலகட்டத்திலே கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் என்று சொல்லுவோம். ஒரு மனிதன் செய்த தவறுக்கு ஒரு ஊர் பலியாகிறது, ஒரு நகரம் பலியாகிறது. இது சரியல்ல, இது நியாயமானது தானா என்ற கேள்வியை எழுப்பினேன். ஆனால் இத்தகைய அந்த கேள்வி இதுதான் சில விவாதங்களையும் சர்ச்சைகளையும் கூட ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கான விடை இங்கே தரப்படுகிறது. அடிகள் உண்மையிலே மதுரையை கொளுத்தியது கண்ணகி அல்ல என்றுதான் எனக்கு புரிய வருகிறது. அடிகள் மதுரையை கொளுத்தி இருக்கிறார்.
ஒரு பெண்ணுக்கு ஆற்றலை மிகையாற்றல் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அமானுஷ்ய சக்திகள், தெய்வ சக்திகளை எல்லாம் அவள் உள்ளே புகுத்தி அவளுக்கு மிகையாற்றலை கொடுத்து அவளுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து வீசி எறிந்தால் அந்த ஊர் பற்றி எரியும் என்று சொல்ல வைத்து நம்ப வைத்து அதன் மூலம் அவளை பத்தினி தெய்வம் என்ற நிலைக்கு உயர்த்துவதன் மூலமாக அந்த நாட்டிலே, தமிழர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டிலே, வடக்கிலே இருந்து வந்த ஒரு மதம் தனது ஆதிக்கத்தை அதிகம் செலுத்த முடியாதவாறு அதற்கு எதிர்மறை நிலை எடுக்கிறார். அதைத்தான் இப்படி செய்கிறார் அடிகள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது தவிர இன்னொரு பெரும் நோக்காக இதில் இருக்கிறது. தமிழ்நாடு மீட்டுருவாக்கம் என்று ஒரு கட்டுரை நிறைவு பகுதியில் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு, தமிழர், தமிழர் நாடு, இந்த 3 பகுதிகளாகவும் ஏராளமான குறுநில மன்னர்களாகவும் பிரிந்து கிடந்த ஒரு நாட்டிலே தமிழ்நாடு என்று ஒன்றுபடுத்துவதற்காக அடிகள் இந்த மூவரையும் ஒரு காப்பியத்துக்குள்ளே அடக்குகிறார். அவர்களுடைய தமிழர்களின் வீரம் பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழர்கள் வடக்கே சென்று வெற்றி கொடி நாட்டு விட்டு வந்த அந்த வீரம் பேசப்படுகிறது. தமிழர்களின் கலைகள் பேசப்படுகின்றன. தமிழர்கள் சாமானிய மனிதர்கள் முதற்கொண்டு குன்றக்குறவையாக இருக்கட்டும், வேட்டுவரியாக இருக்கட்டும், இப்படி அவர்களுடைய கலைகள் பேசப்படுகிறது. தமிழர்களின் நாகரிகம், பண்பாடு, தமிழர்கள் நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாக இருந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையாக அல்லது அதன் நீட்சியான ஒரு நாகரிகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம், பண்பாடு, செல்வம், சிறப்பு இவையெல்லாம் இருந்த ஒரு சமுதாயமாக, இனமாக தமிழ் இனம் இருந்தது. அங்கே பெண் பெருமைப்படுத்தப்படுகிறாள். புரட்சி கருத்துக்களை இதன் மூலம் அவர் விதைக்கிறார், இளங்கோவடிகள் விதைக்கிறார். ஆக சிலப்பதிகாரத்தின் நோக்கம் என்பது அவர் சொன்ன அந்த 3 மட்டுமல்ல. அடிகள் சாதாரணமாக சொல்வார், சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியது, உயர்சால் பத்தினி உயர்ந்தோர் ஏற்றுவர், அரசியல் பிழைத்தார் கரம் கூற்றாவதும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அது தவிரவும் இன்னும் சில கருத்துக்களை இதன் மூலம் அவர் அடிகள் சொல்ல வருகிறார் என்பதைத்தான் இந்த புத்தகத்திலே, நூலிலே அவர் எடுத்து சொல்லுகிறார். 3 அல்லது 4 கருத்துக்களை அவர் அடிப்படையாக சொல்ல வருகிறார். பெண்களுக்கு சிறப்பு தருவது, கண்ணகிக்கு கோட்டம் எழுப்புவது, கோயில் எழுப்புவது, பெண் எழுச்சி பெறுதல், தமிழ்நாடு ஒரு பண்பாட்டு பெருமிதம், குற்றம் தண்டனை என்று அன்று இருந்த நீதி பரிபாலன நிலை ஆகியவற்றையும் முன்னிறுத்துகிறார். இந்த நூலிலே நாம் சாதாரணமாக வெகு எளிதாக பலமுறை கடந்து செல்லக்கூடிய பகுதிகளிலே எல்லாம் வெளிச்சம் பாய்ச்சுகிறார் தீசு நடராஜன் அவர்கள். அதன் மூலம் ஒரு புது பார்வை, ஒரு புது வெளிச்சம் பாய்ச்சுகிறார். விவாதத்துக்குரிய பொருளாக கூட சிலர் காண முடியும், ஆனால் புது பார்வை பாய்ச்சுகிறார், வெளிச்சம் தருகிறார் என்று கூறி இந்த வாய்ப்பினை எனக்கு தந்தமைக்காக இந்த நூல் NCBH நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த நூலை பதிவு செய்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். 230 ரூபாய் என்று நினைக்கிறேன். 170 ரூபாய். இந்த நூல் ஒரு அருமையான நூலாக இருக்கிறது. தீசு நடராஜன் அவர்கள், நான் இன்றைக்கு காலைத்தான் அவருடைய நண்பர் ஒருவரிடத்திலே தற்செயலாக பேசினேன். அவர் சொன்னார், அவருடைய மற்றைய நூல்களும் ஏராளமாக அருமையான நூல்கள் இருக்கின்றன என்று. திறனாய்வு கலை என்று ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார். தமிழின் பண்பாட்டு வெளிகள், தமிழகத்தில் வைதீக சமயம், வரலாறும் வக்கணைகளும், ஜானகிராமன் கதைகள், ஒரு மறுவாசிப்பு அனுபவம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். அது போக மொழிபெயர்ப்பு நூல்களும் 3-4 எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் தெரிய வருகிறது. ஒரு அருமையான நூலை வாசித்த அனுபவம், மறுவாசிப்பு என்ற இந்த நூலை வாசிப்பதன் மூலம் எனக்கு கிடைத்தது. உங்களுடைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பினை நல்கியமைக்காக கலந்துரையாடல் அமைப்பாளர்களுக்கும் நண்பர் திருக்குறள் காமராஜ் அவர்களுக்கும் நன்றியை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா. சிறப்பாக உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து நிகழ்வை எடுத்துச் செல்ல குறளமுது அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதி அரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறந்த யானிலே இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் ஐயா ஒருஞர் கதிரவன் அவர்கள் சிலப்பதிகாரம் மறுவாசிப்பு என்ற தலைப்பில்
மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றினார்கள். பல புதிய தகவல்களை புதிய கோணத்தில் புதிய பார்வையில் அவர்கள் தெரிவித்த விதம் நம்மை வியக்க வைத்தது, பாராட்டுக்குரியது. அவர் சொல்லும்போது ஒன்றை குறிப்பிட்டார். இளங்கோடிகள் வர்க்க பார்வையை, மார்க்சிய பார்வையை இந்த சிலப்பதிகாரத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த வணிக வர்க்கம் பற்றி அந்த சிலப்பதிகாரத்திலே முழுமையாக பேசுகிறார் என்று சொன்னார்கள். அவர் வர்க்க பார்வை மட்டும் பார்க்கவில்லை, வர்ண பார்வையும் பார்த்திருக்கிறார். அதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். கண்ணகி மதுரையை எரிக்கும் பொழுது வயதானவர்கள், இளை குழந்தைகள், வியாதி உள்ளவர்கள், இவர்களோடு பார்ப்பனர்களையும் தவிர்த்துதான் அந்த மதுரை நகரை எரித்தார் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, கண்ணகி கோவலனை பிரிந்து வாடும் பொழுது கண்ணகியுடைய தோழி இந்த கோயில்களுக்கெல்லாம் செல்லலாம் என்று அவள் கண்ணகியின் தோழி அழைக்கிறாள். அதற்கு கண்ணகி கொடுத்த பதில், உன்னை போன்ற ஆரிய பெண்களுக்குத்தான் அந்த கோயில்களுக்கெல்லாம் போவது வழக்கம், என்னை போல தமிழ் பெண்கள் அப்படி எந்த கோவிலுக்கும் நாங்கள் வரமாட்டோம் என்று ஒரு வர்க்க பார்வையோடு கண்ணகி பேசியதையும் நாம் சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்து கண்ணகியை பற்றி சொல்லும் பொழுது நான் ஒன்றை குறிப்பிடுவேன் அடிக்கடி. இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் கண்ணகிதான். நீங்க வழக்காடுவது என்பது ஒரு பெரிய சிறந்த கலை. அந்த வழக்காடுறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒருவரை குற்றவாளி அல்ல என்று சொல்வதற்கான சாட்சியங்களை சொல்ல வேண்டும். இங்கே சிலப்பதிகாரத்தில் முக்கியமான மெட்டீரியல் ஆப்ஜெக்ட், நாங்கள் நீதிமன்றத்திலே MO என்று சொல்வோம். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் என்பது கால் சிலம்பு தான். ராணியின் கால் சிலம்பு ஒன்று திருடு போயிருக்கிறது. அதை அந்த அமைச்சன் பொய் சொல்லி கோவலன் மீது பழி சுமத்தி மன்னர் மூலம் மரண தண்டனையை பெற்றுத் தருகிறான். இதுல ராணியிடமும் கால் சிலம்பு இருக்கிறது, கண்ணகியிடமும் கால் சிலம்பு இருக்கிறது. இதில் கால் சிலம்பு திருடப்பட்டதாக சொல்வதால் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் MO என்பது கால் சிலம்புதான். அதை கண்ணகி வெகு லாபகமாக, புத்திசாலித்தனமாக ராணியோடைய கால் சிலம்பில் உள்ளவை என்ன என்கிறார். ராணி முத்து என்று சொல்லுகிறாள். அப்படியானால் என் கால் சிலம்பில் இருப்பது பவளம் என்று தன்னுடைய கால் சிலம்பை எடுத்து தரையில் வீசி உடைக்கிறாள். அந்த பவள கற்கள் சிதறி விழுகின்றன. அதை பார்த்த, இதுதான் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். ஒரு எவிடன்ஸ் ஆக்ட்ல, சாட்சிய சட்டத்துல மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் தான் முக்கியமான பாத்திரம் வகிக்கும். அதை வைத்துதான் நாங்கள் நீதிமன்றத்திலே அந்த வழக்குகளை பரிசீலிப்போம். அந்த கண்ணகியின் காற்சிலம்பு உள்ள பவள கற்கள் தெரித்து விழுந்த போதுதான் மன்னன் மயங்கி விழுந்து தான் இறந்து விடுகிறான். எனவே இன்றைய சாட்சிய சட்டத்தை அந்த காலத்திலேயே நடைமுறைப்படுத்தி வழக்காடி அருமையாக வெற்றி பெற்றவர் அந்த கண்ணகிதான். எனவேதான் இந்தியாவிலேயே முதல் பெண் வழக்கறிஞர் என்பவள் கண்ணகிதான் என்று நான் அடிக்கடி கூறுவது உண்டு. அடுத்து ஐயா அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை, ஆனால் சிறந்த கருத்தை வெளியிட்டார்கள். அதாவது இளங்கோவடிகள்
மனிதரை தெய்வமாக்குறார். அந்த கண்ணகி என்ற பெண்ணையே தெய்வமாக்கி பத்தினி தெய்வம் என்று சொல்லுகிறார். அந்த காலத்திலே, இளங்கோவடிகள் காலத்திலே 3 மதங்கள் இருந்தது. புத்தம், சமணம், வைதிக மதம் என்று இருந்தது. வைதிக மதம் வடநாட்டில் இருந்து வந்தது என்று எல்லாம் சொல்லி இவர் புதிதாக ஒரு தெய்வத்தை இளங்கோவடிகள் உருவாக்குறார். அது பத்தினி தெய்வம் என்று கண்ணகியை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லுவது மிகச் சிறப்பாக இருந்தது. இதுல எனக்கு ஐயா அவர்களுக்கு அநேக வணக்கத்தோடும் நான் சொல்ல விரும்புவது, அவர் சொன்ன அந்த சொல்லாடல் தான். அவர் இந்து மதம் என்கிற சொல்லை பயன்படுத்தாமல் வைதிக மதம் வைதிக மதம் என்று சொன்னதுதான் எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் எனக்கு வந்தது. உண்மை அதுதான். இந்து மதம் என்பதே இல்லை, அது வைதிக மதம்தான். தமிழனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மதம்தான் வைதிக மதம் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லாமல் தான் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொழுதும் அதை வைதிக மதம் வைதிக மதம் என்று சொன்னது எனக்கு மிக 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 பிடித்திருந்தது. ஐயா அவர்களை நான் வாயார மனதார வாழ்த்துகிறேன். தீசு நடராஜன் அவர்கள் பல தலைப்புகளிலே நூல்களை எழுதியிருக்கிறார் என்பதையும் நமக்கு எடுத்து சொன்னார். தயவுசெய்து ஒவ்வொரு நூலாக நீங்கள் திறனாய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அன்பான வேண்டுகோளையும் விடுத்து உங்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். இதன் தயாரிலே இருக்குமாறு நெய்வேல் ஞானசேகரன் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்களேன். கேட்டார் இனிக்கும் வாக்கியம் சொல். கேட்டவர் மனதை காக்கின்ற தன்மையாய் கேளாதவர் விரும்பும் சொல்லப்படுவதே சொல்வன்மையாகும். அந்த சொல்வன்மைக்கே அண்ணாமலை பழகத்தினுடைய முன்னாள் மாணவர்கள் தொடங்கிய முதல் மொழி என்ற தமிழ் அமைப்பின் நிறுவனராகவும் மாதங்களை நடத்தி கொண்டு அம்மனுப்பின் மூலம் தமிழை சிறப்பாக இந்த உலகம் எடுத்துச் செல்லக்கூடிய கதிரவன் ஐயா தான் அதுக்கு பொருத்தமானவர். பாத்தீங்கன்னா இப்போ கூட சிகாகோ போயிட்டு வந்தார், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த உடனேயே வந்து நம்ம அரங்கத்திலிருந்து பேசும்போது உடனே வந்து வாழ்த்துறையை வழங்கி ஐயா வந்துட்டாரா உடனே பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா நான் பேசுகிறேன் ஐயா, இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கொண்டு சிறப்பான ஒரு முறையில நம்முடைய அரங்கத்துல பேசினார். பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வெறும் கற்பனை கதையோ பத்தினி பெண்ணின் வரலாறோ மட்டுமல்ல, அது தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் நீ முறைமை பல பரிமாணங்கள் வெறும் காப்பியம். காலத்துக்கு மாற்றத்திற்கேற்ப இந்த காப்பியத்தை நாம் புதிய கோணத்தில் மறுவாசிப்பு அணுகும் போது பல உண்மைகளை வெளிப்படுகிறது. அந்த ஐயாவுடைய கருப்பொருள் பாத்தீங்கன்னா மாதவியினுடைய மாது தமிழ் இலக்கியத்தில் மாதவி ஒரு கற்பிழந்த அல்லது கணிகர் குலத்தில் பெண்ணாக பார்க்கப்பட்டாள். ஆனால் தற்கால மறுவாசிப்பில் மாதவி கலைகள் உச்சத்தை தொட்ட சுதந்திர பெண்ணாகவும் தன்மானமிக்க தாயாகவும் கோவணனை விட முதிர்ச்சியான சிந்தனை கொண்ட ஒரு பெண்ணாகவும் அறியப்படுகிறாள். இந்த மதுவாசிப்பினுடைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி அதனை தவறிக்கும் போது அவனுக்கு கேள்வி உரிமை குடிமக்களுக்கு உண்டு என்பதை கண்ணகி மதுரை காண்டத்தில் நிலைநாட்டினார். இது காட்டுகிறது. செல்வ வளர்ந்து கையில் கொண்ட காதலால் தன் நிலையிலிருந்து இறுதியில் வந்து
இருந்த நிலை சராசரி மனிதனாக பார்க்கப்படுகிறார். அதாவது யானோ அரசன் யானோ கல்வன் என்று கூறி உயிரை விடும் பாண்டியன் நெடுஞ்செழியன் தவறு உணர்ந்ததும் தண்டனையை ஏற்கும் நேர்மையான மன்னனாகவும் அதே நேரத்தில் சூழ்நிலை காரணமாக தவறிழைத்த அவல நாயகனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான். சிலப்பதிகாரத்தின் மறுவாசிப்பு என்பது வெறும் கற்பனையான கதையை தாண்டி அன்றைய சமூகத்தில் புகுந்த கிடக்கும் விளிம்பு நிலை மக்களின் குரல், வணிகர்களின் அதிகாரம் மற்றும் இலக்கிய நுட்பங்களை ஆராய்க்கப்படுகிறது. இதுல எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா தீசு நடராஜன் ஐயா அவர்கள் சிலப்பதிகாரம், மறுவாசிப்பு போன்ற நூல்கள் காப்பியத்தின் பன்முகத்தன்மையை நமக்கு மிக ஆழமாக விளக்குகின்றன. இதைதான் ஐயா அந்த புத்தகத்தினுடைய அட்டையோட போட்டு அந்த கதையில என்னென்னலாம் இருக்கு, எப்படின்னா இந்த காலத்துக்கு ஏற்படைய முகாந்திரம், கலை இலக்கிய புதிய கருத்தோட்டம், வழிமுறை, மார்க்சிய மற்றும் பின் நவீன அடிப்படை, இப்படி எல்லாத்தையும் கொண்டு நாங்களுக்கு சமமான வணிகர்களின் வளர்ச்சி பிடிக்கவில்லை. பொன்னும் பொருளும் பெறுவார்கள், வைதிக சமய கோட்பாடுகளின் சமய நெறி பரப்புகின்றன. இப்படிலாம் எல்லா விடயத்திலையும் நமக்கு கொண்டு கண்ணகி தன் காதலால் கணவனை இழந்த ஒப்பல்லவா இது, புனிதவதி தன் அழகை செதுத்து கொண்டாலும் விரும்பும் மாண்புதான் அப்படின்னு நிறைய விடயங்களை எல்லாம் நமக்கு இந்த காப்பியத்தின் மூலமாக இந்த புத்தகத்தை நம் படிக்கும் ஆவல் கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். தினமணிகளே தொடர்ந்து கட்டுரையை எழுதி வருவார். அவருடைய தமிழ் என்றுமே இனிக்கும் என்று சொல்லி அவர்களுடைய தமிழ் தொண்டு வளர மீண்டும் வாழ்த்துக்களையும் அன்பையும் பாராட்டுகளையும் சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஞானசேகரன் ஐயா அவர்களே அன்பை அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு தில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாருங்களை அழைத்ததற்கு நன்றி சொல்லலாம். இன்றைய பொழிவாளர் அன்பிற்கினிய சகோதரர் அண்ணாமலை பல்கலைக்கழக தந்த அருமை சகோதரர் ஐயா அவர்கள் மார்க்சிய பார்வையும் பெரியாரிய பார்வையும் திராவிட இயக்க பார்வையையும் ஒன்றிணைத்து அதை குறிப்பாக தன் உரையிலே நிகழ்த்தினார்கள். சிலவற்றை இந்த அவை எப்படி இருக்குமோ என்கின்ற அடிப்படையிலும் சிலவற்றை யோசனை செய்து கொஞ்சம் மறைச்சும் பேசினாங்க. அது மறைக்க வேண்டிய அவை இல்லை, இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட அவையிலே நம்முடைய நீதியரசர் எப்பவுமே மிக பகுத்தறிவாளரும் சோசியலிச சிந்தனையாளரும் மார்க்சிய சிந்தனையாளரும் கூட நம்முடைய நீதியரசர். அவர் நீதிபதியாக மட்டுமே பணி ஓய்வு பெற்றிருக்கலாம், ஆனால் நம்ம கலந்துரையாடல் தளத்துக்கு அவர் தான் நிரந்தர நீதியரசராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய உரை சிறப்பான உரை. தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், தமிழனுக்கு ஒண்ணுமே இல்லை, சரி இதாவது ஒளிஞ்சு போன்னு சொல்வார். இது பிடிக்காதவருக்கு இதெல்லாம் ஏன்டா கட்டுக்கதையை கொண்டாந்து விடுறீங்க பார், ஆனா வேற வழியில இந்த பல்லு இதையாவது உளறிட்டு போட்டோம் அப்படின்னு ஐயா அவர்கள் விட்டது உண்டு ஒரு காலத்துல. அதே போல மதுரையை எரிச்சது இதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட கதை என்ன வந்துருந்தது, கற்பனை கதையாக வந்து விடுகிறது. அதனால் அது பழைய கதையா புது கதையா என்பதையெல்லாம் விட அதை தோழர் நடராஜன் அவர்கள் மிக சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த இளங்கோவடியுடைய கதையை அவருடைய பார்வையில ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு. அதை நம்ம நீதியரசன் உங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். எங்களுடைய அவை உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பதோடு அருமை சகோதரர் காமராஜ் சொன்னதை போல இப்படிப்பட்ட புத்தகங்களை நம்முடைய அவையிலே நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களோடு விவாதிக்க வேண்டும் என அன்போடு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, தொடரட்டும் கலந்துரையாடல் குடும்பத்துடைய அறிஞர் பெருமக்களுடைய கருத்துக்கள். நன்றி ஐயா, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்பை அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு அவை தேசாபிமான ஐயா அவர்களே அன்பை கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி குரலமுது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று செங்கே முழங்கு. இன்றைய சிறப்பாளர் புதுசா வந்திருக்கிறவங்களையும் கொஞ்சம் கூப்பிடுமா, அவங்க எல்லாம் போயிடுவாங்க, ஐயாவுக்காக வந்திருப்பாங்க, அவங்களையும் கூப்பிடுங்க.
சரிங்க. ஐயா பேசுங்க. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் புரிஞர் கதிரவன் ஐயா அவர்கள் ஐம்பெருங்காப்பியங்களில் முதல் காப்பியமாக சிறப்பு பெறுகின்ற சிலப்பதிகாரத்தினுடைய மறு வாசிப்பு என்ற தலைப்பில் மிக அருமையாக ஒரு உரையாற்றினார். பல அரிய செய்திகளையும் இங்கே தந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். நம்முடைய நீதியரசர் சொன்னது போல அந்த நூலாசிரியர் நடராஜன் ஐயா அவர்கள் எழுதிய நூல்களை தொடர்ந்து இந்த அவைக்கு திறனாய்வு செய்ய அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அவை தேசபானம் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாரில் இருக்குமாறு சோதனை தீர்த்தான் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அவை தேசாபிமானனே தேசாபிமானனே. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு வினை தீர்த்தான் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு கவிஞர் செனிமாலம் அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய இனிய நண்பர் திரு கதிரவன் அவர்கள் மிகச் சிறப்பான உரை, ஒரு ஆழ்ந்த ஆய்வுரை. அது அவர் நடராஜன் அவர்கள் எழுதியிருந்தாலும் அதை உள்வாங்கி நம்ம எல்லோருடைய மனம் கொள்ளுமாறு இன்றைக்கு உரைத்தார்கள். அவர்களை பாராட்டி வாழ்த்தி வணங்குகிற கதிரவன் ஐயா அவர்களை. பல நூல்களை வாசிக்கிறோம். அதுல அந்த முறையில நமது சிலப்பதிகாரத்தை மறுவாசிப்பு, அதாவது நமக்கு திருக்குறள் அடிப்படை. அப்படி பார்க்கிற போது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி ஒண்ணுவரோ மனு மாதிரி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி நமக்கு சொல்லல திருக்குறள் அப்படின்னு பின்னாடி எழுதுறாங்க. ஒரு குலத்துக்கு ஒரு நீதி இங்கே சொல்லப்படுகிறது, அது தொடர்கிறது. கடைசியில எது வரைக்கும் வருது? நீங்க ராஜராஜ சோழனுடைய தம்பி ஆதித்த கரிகாலனுடைய அன்னை ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்குல அந்த கொலையை செய்தவர்கள் குறிப்பிட்ட வகுப்பினர் என்பதால, அதாவது ஒருத்தன் செஞ்சா கொலைக்கு அவர் சொன்னாரு, பொற்கொல்லன் சொன்னதுக்கு அவனுடைய இனத்தோடு பொற்கொல்லர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். அது அந்த மனுவுடைய சட்டமா இருக்கு. அதே சட்டம் தான் எது வரைக்கும் வருது? ராஜராஜ சோழன் காலம் வரைக்கும் தான் அது வருது. அதுல அந்த ரவிதாசன் அவங்க தான் கொல்லப்படணும், ஆனா நாடு கடத்தப்படுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவர்களுடைய தாயாதிகளும் நாடு கடத்தப்படுகிறார்கள் வருது. அப்ப நமக்கு இலக்கியம் தொடர்ந்து காட்டிக்கிட்டே வருது, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி இங்க இருந்துச்சு. அது மாற்றம் அடைவணும்னு ஒவ்வொருத்தரும் நடுவுல நினைச்சிருக்காங்க. அதற்கு இது ஒன்று நல்ல சான்றாக சொன்னார். 3 கொள்கைகள் மட்டுமல்ல, தமிழகத்தின் மூவேந்தரும் ஒன்றுபடணும் அப்படின்னு நினைச்சது, தமிழகத்தின் கலைகள் பேசப்படணும் அப்படின்னு நினைச்சது, பல செய்திகள் நம்மளை எண்ணி பார்க்க வைக்கிற செய்திகள். அதே மாதிரி பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவம் சொல்லுது. கண்ணகி வையத்துள் வாழ்கிறாங்க, வாழ்ந்து நீதி கேட்கிறாங்க. நம்ம முதல் வக்கீல்னு சொன்னாங்க, முதல் நீதிபதியாம அவ பெண் நீதிபதியாம அவளே தான் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவளே தீர்ப்பு வழங்குறான். அந்த தீர்ப்புல கூட அவள் அத மதுரையை எரித்தது கண்ணகி இல்லை, அடிகள் இளங்கோவடிகள் தான் அப்படிங்கிறத ஒரு புதிய பார்வையாக நான் இது வரைக்கும் எங்கேயும் கேட்காத பார்வையா நான் பார்க்கிறேன். அதாவது அவளுடைய தெய்வத்தன்மையை காட்டுவதற்காக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. பல எண்ணி பார்க்கத்தக்கது. எப்படி வைதீகத்துக்கு எதிரடையாக ஒவ்வொரு சமயத்திலும் சிந்திக்கப்படுகிறது. நீதியரசர் அழகா சொன்னாங்க, பீடு அன்றுங்கிறா ஒரு வார்த்தை எங்களுக்கு அது சேர்ந்தது இல்லைங்கிறதுக்கு
பீடன்று அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அந்த கோயிலுக்கெல்லாம் போய் அந்த குண்டத்துல மூழ்கி இப்படி எல்லாம் வெளிவர்றது பீடன்று, பெருமை இல்லை அப்படின்னு, எமக்கு பெருமை இல்லைன்னு இளங்கோவடிகள் பதிவிடுறாரு. மிகச் சிறப்பான உரை. ஒவ்வொருவரையும் வணங்கி கதிரவனையாருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சேமிமால் அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள் அம்மா. அழைத்ததுக்கு நன்றி சுவாதி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களோட உரை மறு வாசிப்புன்றது மறு சிந்தனை, நம்ம யோசிக்கிற சிந்தனையை மாத்திர மாதிரி நீங்க அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நாங்க சிலப்பதிகாரம் நினைச்சா என்ன நினைப்போம்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துதலும், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும், இந்த மாதிரி தெரியும். அவங்க வழக்காடுறத கால் சிலம்பை எடுத்து தேரா மண்ணா செப்புவது உடையேன் எல்லரு புன்கண் தீர்ப்பின், அந்த மாதிரி ஒரு செய்யல தெரியும். அப்புறம் கற்பு பத்தி பேசுறப்ப அதை பத்தி சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம்னா பொதுவா இந்த கருத்துக்கள் தான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா மறுவாசிப்புன்ற தலைப்பு நம்மளோட கருத்தையே மாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் மறுவாசிப்புன்னு வச்சிருப்பாங்க பலர். அதனால இந்த புதிய சிந்தனை, இந்த மார்க்சியம், பொது உடைமை, இதெல்லாம் இதுல இருக்கு. அதாவது பொது உடைமைனா தமிழ் குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணகி கோவலன் சாதாரண நிலையில இருக்கிறதுனால அரசனை பத்தியோ வேற யாரோ பத்தியோ சொல்லாம ஒரு குடிமக்களை பத்தி சொல்றதுனால குடிமக்கள் காப்பியம். அப்புறமா இது முதன்மை காப்பியம், இந்த மாதிரி எல்லாம் தெரியும். ஆனா நீங்க சொன்ன இந்த உரை இது வரைக்கும் நான் கேட்கல. இது ரொம்ப புதுமையா இருந்தது. ஆனா ஐயா சொன்னாருங்க இல்லையா, கண்ணகி தான் முதல் நீதிபதின்ற மாதிரி. ஆனா அவங்க வழக்காடுற வழக்கறிஞராதான் எனக்கு தெரியும். அவங்களே நீதி வழங்கி மதுரை எரிச்சது கூட அவங்க இல்ல, அவங்க இந்த கதையை எழுதினவர் தான் அப்படி மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ஆனா இது நிச்சயமா எனக்கு இது ரொம்ப பயனுடையதா இருந்தது. நிறைய விஷயங்கள், புதுமையான கருத்துக்களை புதுமையான பார்வையில பார்த்தது எனக்கு ரொம்ப மன நிறைவை தருது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த மாதிரி நூல்களையே நீங்க எங்களை மாதிரி வளரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி புது புது பார்வையோட புது புது புத்தகங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். நிச்சயமா நிச்சயமா, நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் கதிரவன் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு சிலப்பதிகாரம் மறுவாசிப்பு. அது மாதிரி அந்த தலைப்புல ரொம்ப அருமையா நமக்கு சிலப்பதிகாரத்தையே மனசுல அப்படியே கொண்டு வந்துட்டார் ஐயா. அதாவது வாசித்தல்ங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்திருக்கு, சொல்லியிருக்காரு அவரு. அதாவது வாசிப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் மட்டும் அல்ல, அவங்களுக்கு சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் இருக்கணும் அந்த வாசிப்பு அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. இளங்கோவடிகள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு கருத்துக்களை அவர் சொல்றது அருமையா இருந்தது. இளங்கோவடிகள் சொல்லியிருக்காருனாங்க, புதிய வாசிப்பு புதிய உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்புறம் கம்பராமாயணத்தை கதைப்படமும் சொல்லி எடுத்து சொன்னாரு. அப்புறம் சிலப்பதிகாரத்தில் வடக்கே ரொம்ப செழிப்பா இருந்தது அப்படின்னாங்க. அதாவது கட்டுரை தொகுப்பு ஆசிரியர் நடராஜன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதுல காலம், தமிழ் சூழல் எப்படி இருந்தது, வர்க்கம் வர்ணம் எப்படி சொல்லப்பட்டது, அப்புறம் சிறப்பு, அடிப்படை, மரபு, சமூகம், இதெல்லாம் பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. 3 வர்ணங்கள் சொன்னாங்க. அதாவது அந்தணர், அரசர், வணிகர், இவங்க 3 பேரை பற்றியும் அழகாக அதில் விவரிச்சிருக்காங்க. வேளாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வர்ணநிலை சார்பு துறையாக ஏற்பட்டது அப்படின்னாங்க. அரசர், வணிகர் இவங்களுக்குள்ள முரண்பாடுகள் நிறைய இருந்தது. முதலாளி தொழிலாளி ஒற்றுமையும் வேறுபாடு நிறைய இருந்தது. முதலை விட அவர் அழகா ஆசிரியர் எடுத்து கூறியிருக்கார். அப்புறம் வணிகர் வணிக குலத்தை சேர்ந்தவர் கோவலன். அந்த கோவலன் காற்சிலம்பை எடுத்துக்கொண்டு
விற்கிறதுக்காக நான் போல நான் மணிகள்லாம் பார்த்துட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அதை விற்கும்போது இது ஒரு திருடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு வணிகர் வந்து இப்போ இது சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மறையோர் என்ற அத்தியாயத்தில் முக்கியமான பாத்திரங்களை வந்து ஆசிரியர் எடுத்து கூறியிருக்காருங்கிறத சொன்னாங்க. அதாவது மறையோர்களுக்கு கோவலன் செய்த உதவியே அழகாக எடுத்து சொன்னாங்க. அதாவது சிலப்பதிகாரத்தில் அந்த முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் மறையோருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து கண்ணகி வந்து அரசவைக்கு வந்து சென்று அரசனிடம் வந்து நீதி கேட்கிறார். என் கணவர் கல்வன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீதி கேட்டால் சொல்கிறா. அதாவது அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றமும் தண்டனையும் என்ற தலைப்பில் அவர் கற்றல் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த குற்றம் செய்யலை, அந்த குற்றத்தை சுமத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது அந்த இது பண்ணாங்க. அப்புறம் தண்டனையே குற்றம் என்று கண்ணகி கூறுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பரிகாரம், பிராயச்சித்தம் இதெல்லாம் வந்து ஆசிரியர் எடுத்து கூறியிருக்காரு. சமணர்கள் வந்து பௌத்த மதம் ஒரு பெண்ணை வந்து தெய்வமாக மாற்றி விட்டாங்க. அப்புறம் வந்து கோவலன் கண்ணகிக்கு வழிகாட்டிய சிறப்பாக ஆசிரியர் 700 வரியில அழகா எடுத்து சொல்லி பௌத்த மதத்தை சார்ந்து விடுகிறார்கள் என்று சொன்னாங்க. அப்புறம் வந்து சாமானிய மனிதர்களும் வணங்கக்கூடிய கண்ணகிக்கு சிலை எடுத்தது அற்புதம். அப்புறம் இலங்கையிலும் கர்நாடகாவிலும் தெய்வமாக கண்ணகியை வணங்குறாங்க. நாங்கள் அவ ஊரையே எரிக்க முடிஞ்சது, எரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில அந்த கட்டுரையை கொண்டு வந்திருக்காங்க. தமிழர்களின் வீரம் பேசப்படுகிறது. அப்புறம் கலைகள், பண்பாடு, நாகரிகம், அதுக்கப்புறம் செல்வச் சிறப்பு எல்லாம் வந்து அந்த தமிழகத்தில் அதிகமாக சிறந்து இருந்தது அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. அதாவது பெண் எழுச்சி ஆசிரியர் நடராஜன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக எடுத்து கூறியிருக்காரு என்று கூறியது அற்புதமாக இருந்தது. நடராஜன் பல நூல்களை எழுதியுள்ளார் என்றும் சொன்னார். இந்த சிறப்புரையை அழகாக நடத்திய கதிரவன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி மேம். கதிரவன் ஐயா, உங்களுக்கு எனது மனம் வாழ்த்துகள். புது புது கண்ணோட்டத்துல கருத்துக்களை எடுத்துரைத்தவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள். இது போல பல உரைகளை ஐயாருடைய உரைகளை கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு இது ஒரு புது விதம். கண்ணகி முதல் பெண் வழக்கறிஞர், நீதிபதி, வழக்காடு முறையிலே முறையான வகையிலே உண்மையை எடுத்துரைப்பதற்கு நம்ம நடராஜ ஐயா சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேயும் வெற்றி பெறலாம். ஆனாலும் இருக்கின்ற நீதிபதி முறைதவறா மன்னனாக இருந்தால் மட்டும் அந்த நீதி கிடைக்கும். முறைதவறால் எவ்வளவு வதிட்டாலும் கிட்டாது. அது இன்றளவும் நீடிக்கிறது என்பதும் உண்மைதான். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு செய்தி நான் நடுவுல சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ போய் கண்ணகி வழக்குரைக்கிறது முதல்ல மன்னன்ட்ட இல்ல, மக்கள் காப்பியம்ங்கிறது மாதிரி கேக்குதா? மக்கள் காப்பியம்ங்கிறது மாதிரி பெண்டிரும் உண்டுகள் அப்படின்னா கேக்குறா. இங்க போய் மக்கள் மன்றத்துல வம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவென்பல் அப்படின்னா யாரு பேசுறா? கிடையாது காட்டி இது மக்கள் பேசுறாங்க. அங்கே மக்களை போய்தான் போய் முதல் கேள்விகள் சான்றோரும் உண்டுகள் தெய்வம்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்கிறாங்க. கடைசியில தெய்வம் உண்டுகள் கேட்கிறான். அப்ப இவையெல்லாம் கேட்டுட்டுதான் அவர்கிட்ட போய் நீதி உரைக்கிறா. அவ சொன்ன மாணிக்க பரல்கள் எல்லாம் ரொம்ப அழகா நடராஜ எல்லாம் சொன்னாங்க.
நீதியரசர்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. குறுக்கீட்டுக்கு பொறுத்துக்கீங்க. சுப்பரபாரதி மணியன் அவர்கள் இருக்காரு. நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்ததுக்காக வந்திருக்காரு. முன்னாடியே வந்துட்டாரு. ஐயா அவருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர் சுப்பரபாரதி மணியன் பேசுறேன். பல முறை நம்முடைய கலந்துரையாடல் குழுவில் கலந்து கொண்டு பல தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். கடைசியாக கூட நான் என்னுடைய கனவு இதெல்லாம் நிகழ்த்துறேன். இன்றைக்கு நம்முடைய பொறியாளர் கதிரவன் ஐயா அவருடைய உரை சிறப்பாக அமைந்திருந்தது. மாணவ செல்வங்களுடைய திருக்குறள் பற்றிய அறிய கருத்துக்கள் முன்னின்று நடத்துவது இதெல்லாம் பிரமிக்க வைத்தது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. காணவுரை வழங்கி சிறப்பிக்க இன்றைய சிறப்பாளர் கதிரவன் அவர்கள் காணவுரை இந்த கலந்துரையாடும் பேரவையில் ஏதேனும் கருத்துக்கள் விடுபற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் கதிரவன் ஐயாவிலே அன்று நடக்கின்றோம். நன்றி அம்மா, நன்றி. ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி செல்கின்றவர்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல வேண்டிய நிலையிலே இல்லை. 6 ஆண்டுகளாக 2000 நிகழ்ச்சிகள் மேலாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது பாராட்டுக்குரிய ஒன்று என்ற பாராட்டு பத்திரம் மட்டுமே என்னால் வழங்க முடியும். அவ்வளவு சிறப்பாக நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இளைஞர்களை இளம் சிறார்களை பாராட்ட முன்னிறுத்தி அவர்களுக்கும் பயிற்சி அளிக்கிறது. பயிற்சி அளித்தல் என்பது வேறு தளங்களிலே இல்லாத ஒரு நடைமுறை. அந்த விதத்திலே அடுத்த தலைமுறையை தயார் செய்து கொண்டு வருவது என்பதும் மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, பாராட்டுக்குரிய ஒன்று, பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று என்று நான் கருதுகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருந்த சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். காரணம், இந்த சபையிலே பேசுவதற்கு எனக்கு ஒரு சிறு தயக்கம், அச்சம் கூட இருந்தது. நீதியரசர்கள் இருக்கிறார்கள், புலவர்கள் இருக்கிறார்கள், சான்றோர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய சபையிலே நாம் எதிர்கருத்துக்களும் முரண்பட்ட கருத்துக்களையும் விவாதத்துக்குரிய கருத்துக்களையும் வைப்பது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ற மன ஓட்டத்தை ஐயா நெய்வேலியார் அவர்கள் கண்டு அது பேசினார். அந்த விதத்திலே இந்த வாய்ப்பளித்தமைக்காக மீண்டும் அனைவருக்கும், குறிப்பாக காமராஜர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இத்துடன் ஜெயினா அவர்களிடம் படைக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு 2212 இன்றைய சிறப்பழைப்பாளர் கதிரவன் ஐயா அவர்களுக்கும் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழான் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியின் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும், பொருளும் வழங்கியவர்களுக்கும், இசை பாடல் வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியுடைய அழைப்பிதழ் பாராட்டு சான்றிதழ் வடிவமைத்தரும் சாமிலி அம்மா அவர்களுக்கும் கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தி என்று நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நாள் 17/7/2026 வெள்ளிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057. அன்றைய சிறப்பழைப்பாளர் அக்குஹீலா ரம்யா என்கின்ற அரங்க மொழியாள் அம்மா அவர்கள் நாளை உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு வேர்களை குணப்படுத்துவோம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி.